இந்த வார ஜூனியர் அப்துல் கலாம் பகுதியில் மாற்றுத்திறனாளிக்கான நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ள காரைக்குடியை சேர்ந்த இளைஞர் ஒருவரின் கண்டுபிடிப்பு பற்றி பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரான்மலை பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் மெக்கானிக்கல் பிரிவில் டிப்ளமோ படித்துள்ளார். தான் படித்தது மெக்கானிக்கல் துறையாக இருந்தாலும் மின் மற்றும் மின்னணு பொறியியல் துறையில் ஆர்வமுடையவராக இருக்கிறார். கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலுள்ள மின் சாதனங்களை தானே இயக்கிக் கொள்ளும் வகையிலான நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறார். இது மாற்றுத்திறனாளிக்கான ஒரு நவீன தொப்பி என்று சொல்லலாம். இதுல மேல லென்சர் லைட் யூஸ் பண்றது. லைட் எப்படி இயங்குதுன்னா, நம்ம பாக்கெட் வச்சிருக்கோம், பேட்டரி மூலம் இயங்குது. அதாவது இங்கே பேட்டரியில் மைக் ஒன்று வச்சிருக்கோம். அந்த மைக்கில் சவுண்டு பட்டாலும் இல்லை ஒரு காற்று பட்டாலும் அது சவுண்டு நம்ம பேசுகிற சவுண்டை வாங்கி அந்த பேட்டரி மூலம் பவர் கிடச்சி இந்த லைட் எரியுது. இதை நம்ம எல்டிஆர் மூலம் பாஸ் பண்ணி ஊனமுற்றவர்கள் கரண்ட், அதாவது லைட்டோ இல்லை ஃபேனோ இதனால யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இவரது கண்டுபிடிப்பான மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன தொப்பியை தலையில் அணிந்து கொண்டு அருகாமையில் அல்லது சட்டை பையில் உள்ள சிறு கருவியை வாயால் ஊதுவதன் மூலம் தொப்பியில் பொருத்தப்பட்டிருக்கும் லேசர் விளக்கானது ஒளிர்கிறது. இந்த ஒளியினை மின்விசிறி போன்ற சாதனங்களின் சுவிட்ச் மீது காட்டும் போது அவை தானாகவே இயங்குகிறது. மீண்டும் லேசர் விளக்கை காண்பித்து இயங்கிக் கொண்டிருக்கும் மின்சாதனத்தை நிறுத்தவும் முடியும். சென்சார் லைட் ஆனாலுமே நம்ம என்ன பண்றோம்னா எல்டிஆருக்கு இந்த லைட்டை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணாங்க பாஸ் பண்ணாமே ஒளி கிடைக்குது. அதே இன்னும் சுற்றி போல இயக்காற்றலாகவும் கிடைக்குது நமக்கு. இதனால் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, அதாவது நமக்குன்னு இல்லை மற்றவங்க ஹேண்டிகேப், அதாவது ஆண்மையில் அடிபட்டவங்களுக்கு யூஸ் ஆக இது கொஞ்சம் பயன்படாது. அதை டேரெக்டாக அதே எல்டிஆர் காமிச்சா ஆஃப் ஆகிடும். இவ்வாறாக மின்விசிறி, மின்விளக்கு போன்ற மின்சாதனங்களை இயக்கவும் நிறுத்தவும் இக்கருவியை பயன்படுத்த முடிகிறது. லைட் எரியுது. இதன் மூலம் ஃபர்ஸ்ட் லைட் சுவிட்சை போடுறேன், அடுத்து இயக்க ஃபேன் சுவிட்சை போடுறேன். திருப்பி ஆஃப் பண்ணாதான் அதே எல்டிஆர் ஆஃப் பண்ணும். புதிய தொழில்நுட்பத்தில் உருவான இந்த தொப்பியை தலையில் அணிந்து கொள்வதன் மூலம் எழுந்து நிற்கவும் நடக்கவும் இயலாத மாற்றுத்திறனாளிகள் பிறரது உதவியின்றி இருந்த இடத்திலிருந்தவாறே மின்சாதனங்களை இயக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்றாட வாழ்க்கையே மிகுந்த சிரமமாக இருக்கும் சூழலில் அவர்களுக்கு பயன்படும் வகையிலான புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கும் காரைக்குடியைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஷ் தான் இந்த வாரத்தின் ஜூனியர் அப்துல் கலாம்.